நாம் நிறைய மகத்தான மனிதர்களை பார்ப்போம். அவங்க நிறைய அற்புதமான காரியங்கள்லாம் செய்திருப்பாங்க. திறமைசாலிகளாக இருப்பாங்க, வீரம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், படிச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேரால் நிந்திக்கப்படுகிறவர்களாக ஒரு கட்டத்தில் மாறி போயிடுவாங்க. ஒரு காலம் வரைக்கும் அப்படி வந்தவங்க அதுக்கப்புறம் சரிவை சந்திப்பாங்க. சரிவுனா சாதாரண சரிவு இல்லை, டப்புன்னு கீழே தான். மேலே போகிறது தாங்க நிதானமாக போகணும், மேலேருந்து கீழே விடுறது டக்குன்னு விழுறது தான். அதில் ஒன்றும் படிப்படியாக விடுறது கிடையாது. மேலே போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மலைக்கு போகணும். மலையிலேருந்து குதிக்கிறது ஒரே குதி தான், உளுந்தா எலும்பு காணாமல் போயிடும். இதுதான் உண்மை. அந்த மாதிரி நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து பாருங்கள். இந்த ஆள் பெரிய ஆளாக ஏன் விழுந்தான்? இது நம்ம ட்ராஜடியில் பார்க்கலாம். நிறைய ட்ராஜடியெலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறைய ட்ராஜடியை பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் நிறைய ட்ராஜடி எழுதியிருக்கிறாரு, மார்லோ நிறைய எழுதியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் ட்ராஜடி எழுதுகிறாங்க. மனிதனுடைய வீழ்ச்சியை பற்றியது தான் பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு ட்ராஜடி மாதிரி தான். அப்போ இந்த ட்ராஜடியை பார்க்கும்போது இதில் ஒருத்தன் ஏன் விழறான், ஒரு உச்சத்துக்கு போகிறான், திடீர்னு அதில் பாதாளத்தை நோக்கி விழறான். அந்த ட்ராஜிக் ஃப்ளா என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தவறாக இருக்கும். இப்போ நம்ம இலக்கியங்களையே எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அவனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சட்டத்தில் என்னன்னாக்க, ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு முன்னாடி அவன் தரப்பு வாதத்தை கேட்கணும். கேட்காம நாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள்கிட்ட தான் எல்லாமே இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஜுடிஷியரி இருந்துச்சு, அவங்ககிட்ட தான் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தது, அவங்ககிட்ட தான் லெஜிஸ்லேச்சர் 3 இருந்தது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்று பாராட்டப்படுகின்ற அந்த மன்னன் ஒரு ட்ராஜிக் ஃப்ளா தான். என்ன ஃப்ளானா, கோவலன் தவறு செய்து விட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, உன் தரப்பில் நீ என்னப்பா சொல்கிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சிலப்பதிகாரமே திசை திரும்பி இருக்கும். அப்போ அந்த ஒரே ஃப்ளா, இப்போ ராவணன் எடுத்துட்டிங்கன்னா, ராவணனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்ன? ராவணன் மிகப்பெரிய அறிஞன், மிக அழகாக நடனமாடுவான், மிக அழகாக இசையை வாசிப்பான், பாடுவான், நிறைய கற்றறிந்தவன். இத்தனை நல்ல குணமும் இருந்தாலும் அவன்கிட்ட ஒரே ஒரு ட்ராஜிக் ஃப்ளா. அந்த ட்ராஜிக் ஃப்ளா என்னன்னாக்க, அவன் ஒரு அந்நிய மனிதனுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டது தான் அவனுடைய ட்ராஜிக் ஃப்ளா. ராவணனுடைய ட்ராஜிக் ஃப்ளாங்கிறது ஒரு பொசசிவ்னஸ். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் ராவணன்னா, சீதையனுடைய காலிலே விடுறான், சரண்டர் ஆகிறான், என்ன நீ ஏற்றுக்கன்னு. எந்த ஆண்மகன் அப்படி செய்தாலும் ஒரு பெண் மதிப்பாளா? ஏன்னா அவனுடைய ட்ராஜிக் ஃப்ளா, அவனுடைய வீழ்ச்சிங்கிறது அவன் தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ந்தது மட்டுமல்ல, அவன் நிற்கிறதுலேருந்தே வீழ்ந்துட்டான். அதுதான் அவனுடைய ட்ராஜிக் ஃப்ளா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, துரியோதனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்னன்னாக்க, பொறாமை. அவன் உள்ள ஃபுல்லாக பொறாமை. அந்த பொறாமையினுடைய காரணம்தான் அவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாண்டவர்களுடைய திறமையை பார்க்கும் போதெல்லாம் அவனால் பொறுக்க முடியல. அவன் கடைசியில் ஒரு 5 வீடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அந்த 5 வீடு கொடுத்துருந்தா அவனுடைய பொசிஷனே மாறி இருக்கும், குருஷேத்திரா வாரே நடந்திருக்காது. இப்போ நீங்கள் இதிகாசத்தை பார்க்குறீங்க, நீங்கள் சரித்திரத்துலேயும் பார்க்கலாம் என்ன ட்ராஜிக் ஃப்ளா. இப்போ ஹுமாயூனுடைய ட்ராஜிக் ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுடைய ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்னு பார்த்தா, அவர் போதைக்கு அடிமையானவராக இருந்திருக்கார். ஜஹாங்கீருடைய இது பார்த்திங்கன்னா போதைக்கு அடிமையானவராக இருந்திருக்கார். இது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் வரலாற்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பாமல் இருக்கிறது ஒரு ஆணவமாக. ஹிட்லர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆணவம், அதுதான் மிகப்பெரிய காரணம். தன்னை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆணவம். நெப்போலியன் எடுத்துட்டிங்கன்னா, நாம் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம், நம்மளை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். இதெல்லாம் அவங்களுடைய ட்ராஜிக் ஃப்ளா. அப்போ இதிகாசத்தில் ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கிற மாதிரி ஹிஸ்ட்ரியிலையும் ட்ராஜிக் ஃப்ளாவை பார்க்கலாம். நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்களை கூட சில பேர் பார்க்கலாம், இந்த ஆள் ரொம்ப நல்லா வந்திருக்கணுமே, என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். எங்கே போனாலும் ஒரு சண்டை, எந்த ஆர்கனைசேஷனில் போனாலும் வேலை பண்ண முடியாது. நல்ல வேலை தெரியும், நாலேஜபிள் பர்சன், அறிவாளி, சின்சியரானவர், ஹானஸ்ட்டாக இருப்பார். ஆனால் என்ன, எங்கே போனாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது.
2வது நாள் 3வது நாளே வந்து அவருடைய கௌரவத்துக்கு அது சரியில்லை அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவார். நான் அந்த மாதிரி ஒருத்தரை சந்திச்சிருக்கேன். எங்கே போனாலும் சரி அவரால் தொடர்ந்து அந்த பணியை செய்யவே முடியாது. சில பேர் பார்க்கலாம், அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா சாப்பாடு தான் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு குறைஞ்சிச்சுன்னா அந்த வீடே ரணகணம் ஆகிடும். அந்த சாப்பாடுன்னா அது கரெக்டாக இருக்கணும், கரெக்டான சூடாக இருக்கணும், ஒவ்வொன்றும் சரியாக எண்ணெய் போட்டிருக்கணும், சரியான காரம் இருக்கணும், சரியான உப்பு இருக்கணும். இல்லைன்னா அவர் வந்து அந்த வீட்டையே ஒரு வழி பண்ணிடுவார். அதனாலேயே அவங்க உயர முடியாமல் பார்க்கலாம். ஏன்னா உயரணும்னா இதெல்லாம் சகிப்புத்தன்மை வேணும். என்ன கிடைச்சதோ அது எப்படி இருந்தாலும் சரி அது சுவைன்னு நினச்சி சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் எந்த உணவு வச்சாலும் ஒரு நிமிஷம் அப்படி ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு எதையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவார். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க இப்படி சாப்பிடுங்க? இல்லைங்க, நாங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அதை ஒரு பூஜை மாதிரி மனசில் நினச்சிக்குவோம், அதுக்கப்புறம் இது பிரசாதம் ஆயிரும், பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணுவாங்களா, அப்படி சாப்பிடுவோன்னு. அந்த உணவுங்கிற ஒரு ஃபேக்டரில் காம்ப்ரமைஸ் பண்ணலனாலே ஒரு வீழ்ச்சி வந்துடும். இது மாதிரி ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஒரு ட்ராஜிக் ஃப்ளாவை பார்க்கலாம். வீழ்ச்சி அடைந்த மனிதர்கள், உயர முடியாத மனிதர்கள், அல்லது சாதனையை தொடுகிற நேரத்தில் சரிந்து விழுந்த மனிதர்கள், இவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்குது. இந்த ட்ராஜிக் ஃப்ளா நம்ம வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இவர் இவ்வளவு நல்ல ஆள், இப்போ இந்த ஒரு காரணத்தினால போயிட்டாரு, அதை நாம் வராமல் பார்த்துக்கணும். இவர் இந்த முன்கோபத்தினால தானே இப்படி ஆயிட்டாரு, அது வராமல் பார்த்துக்குவோம். இவர் கோபம் வந்தால் இவருக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது, எல்லாரையும் கண்ணாபின்னான்னு திட்டிடுறாரு, அந்த மாதிரி நம்ம திட்டாமல் பார்த்துக்கணும். இப்படி நாம் கற்றுக்கிறது தான் வாழ்க்கை. இப்படி நாம் கற்றுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட ட்ராஜிக் ஃப்ளா வராமல் இருக்கலாம். ஃப்ளா எல்லாருக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் தவறு இருக்குது. அந்த தவறை திருத்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது ட்ராஜிக் ஃப்ளாவாக மாறாமல் இருக்கும். அதனால் எந்த விதமான துயர தவறு ஏற்படாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வது தான் மற்றவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய படிப்பனை. நன்றி, வணக்கம்.